வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப். இது ஒரு டைப் ஆஃப் டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப்பில் 2 இருக்குது. அதில் நிறைய வேரியண்ட் இருக்குது. நம்ம எலக்ட்ரானிக் சர்வீஸுக்கு எது தேவை? லோ பட்ஜெட்டில் இருக்கணும் ஃபஸ்ட்டு ஒன்று. ஏன்னா நம்ம தான் நியூ கமர்ஸ் பிகினர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இந்த ஃபீல்டில். ஸோ நமக்கு இது தேவைப்படும். எப்போ தேவைப்படும் அப்படின்னா, இன்றைக்கி வரக்கூடிய லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜியில் வரக்கூடிய காம்பனண்ட் எல்லாமே. உதாரணம் பாருங்களேன், இது ஒரு ப்ராடக்ட்டு. இது பார்த்திங்கன்னா இதாக இருக்குது. இது ஒரு ப்ளூடூத் மாடுல். ஓகேவா? இந்த ப்ளூடூத் மாடுலில் இந்த மாதிரி இருக்குல்ல இந்த காம்பனண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி அண்ட் டிவைஸ்ன்னு சொல்கிறோம். இதில் இருக்கிற காம்பனண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணும். இப்போ இந்த ஐசினா இந்த ஐசியோடைய நேம் என்னன்னு பார்க்கணும், எத்தனை பின் நம்பர், சர்க்யூட் டயக்ராமோட மேட்ச் ஆகுதா, இந்த பின் அந்த காம்பனண்ட்டுக்கு போகுதா போகலையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? அப்போ நமக்கு இந்த மாதிரிலாம் தேவைப்படும். நிறைய அப்ளிகேஷனுக்கு இது ஒரு கிளாஸ் டி போர்டு. இந்த கிளாஸ் டி போர்டே அதே மாதிரி தான். இப்போ இந்த ஐசி இருக்குன்னா இந்த ஐசியில் என்ன நம்பர் நார்மலாக பார்த்தோம்னா நேக்கட் ஐயில் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு மேக்னிஃபிசன்ட் கிளாஸும் நமக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு மைக்ரோஸ்கோப் தேவை, டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப். இந்த மைக்ரோஸ்கோப்பில் உபயோகப்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் ஒரு டிஎஃப்டி கார்டு இன்சர்ட் பண்ணலாம். பாருங்கள், நான் மானிட்டர் காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு சுவிட்ச் வந்து பவர் ஆன் சுவிட்சு, தென் அதுக்கப்புறம் மெனு. ஓகேவா? அடுத்து மோடு செலெக்ஷன். இந்த லெஃப்ட்டு ரைட்டு மூவ் பண்ணலாம் பிக்சரை. தென் இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு வந்து ஓகே பட்டன். நீங்கள் என்ன மோடு செலக்ட் பண்ணல அதை ஓகே பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இதெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. ஓகேவா? ஒரு இண்டிகேட்டர் இந்த இடத்துல இண்டிகேட்டர் இருக்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம், இமேஜை என்ன பண்ணிக்கலாம், ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த இமேஜ் இருக்குது. இந்த ஃப்ரண்டில் எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு 8 எல்இடி இருக்குது. பவர்ஃபுல்லான எல்இடி, ஒயிட் எல்இடி, ஃப்ளாட் எல்இடி, எஸ்எம்டி எல்இடி. ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் மேலே வெளிச்சத்தை கொடுக்கும். அதனால் ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு கிளியராக தெரியும் பக்காவாக. ஓகே. இப்போது இதனுடைய சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல ஒரு போர்ட் இருக்குது. இந்த போர்ட் மூலிமா நாம் இதுக்கு ஒரு வோல்டேஜ் 5 வோல்ட் டிசி கொடுக்கலாம். இதுக்குன்னு தனியாக ஒரு சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. சார்ஜர்னு சொல்லியிருக்கேன், நாட் அடாப்டர் தான் இந்த இடத்துல சார்ஜர்னு சொல்லி. என்ன காரணம் அப்படின்னா, இதுக்குள்ளே ஒரு லித்தியம் பேட்டரி இருக்குது உள்ளுக்குள்ளே. அப்போது கரண்ட் இல்லாத இடத்துல கூட நாம் என்ன பண்ண முடியும், இந்த யூனிட்டை எடுத்துகிட்டு போய் உபயோகிக்க முடியும். நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே இந்த டிஎஃப்டி கார்டு மூலிமா சேவ் பண்ண முடியும். இந்த இடத்துல இதனுடைய பிரைட்னஸை, முன்னாடி இருக்க எல்இடியோட பிரைட்னஸை கூட்டலாம் குறைச்சிக்கலாம். இந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிளாம்ப் இருக்குது. இந்த இடத்துல ஒரு கிளாம்ப் இருக்குது. இதன் மூலிமா என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி லாக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறுத்த முடியும். இதனுடைய பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸி கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு நீங்கள் எந்த ஒரு சர்ஃபேஸில் வேணாலும், அந்த சர்ஃபேஸ் கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும், அவ்வளோதான். அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிக்கும். அப்போது உங்களுடைய சர்வீஸ் டேபிளில், ஒர்க் பெஞ்சில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை ஸ்ட்ரெயிட்டாக நிலைநிறுத்த முடியும். இதை வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சைடில் ஒரு நாப் இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ண முடியும் பாருங்கள். இந்த இடத்துல நாப் இருக்குது. இந்த நாப் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் டைட் பண்ணலாம், லூஸ் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலாம், டிகிரி நிறையா அட்ஜஸ்ட் பண்ண முடியும். மேலே கீழே எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அப்போது வெவ்வேறு அப்ளிகேஷன் கூட, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் கூட இந்த இடத்துல இமேஜை நீங்கள் பார்க்க முடியும். கலர் டிஸ்பிளே 4.3 இன்ச்சஸ் டிஸ்பிளே இருக்குது. அப்போது டிஸ்பிளே இல்லாமல் இருக்கா அப்படின்னு கேட்டால், டிஸ்பிளே இல்லாத யூனிட் இருக்குது. டிஸ்பிளே யூனிட் எது உங்களுக்கு இருக்கும் பாருங்கள். இது ஒரு டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. இதுலேயும் அது இருக்குது. இதில் மானிட்டர் இல்லை, இதில் மானிட்டர் இருக்குது. சில பேர் வந்து ஃபோன் யூஸ் பண்ணணும், சில நேரத்தில் யூஸ் பண்ண முடியாது சில பேர்னால். அதனால் இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த யூனிட்டோட ப்ரைஸ் தற்சமயம் இதனுடைய ப்ரைஸ் வந்து 3000. ஒருவேளை இந்த கன்சைன்மெண்ட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு புதுசாக என்ன வருதோ அதுதான் அதனுடைய ரேட்டாக இருக்கும். அது வரும்போது உங்களுக்கு
உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த கூட்ஸ் எல்லாமே சைனீஸ் மேக்கு. ஒவ்வொரு தடவையும் அந்த ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் குறைவாக இருக்கும், எச்சா இருக்கும், டிமாண்டை பொறுத்து. ஓகேவா? இப்போ ப்ரைஸ் 3000, வெரி வெரி லோ பட்ஜெட். ஓகேங்களா? இப்போ நம்ம நியூ கமர்ஸ் இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டுன்னு சொல்லியிருக்கோம். நமக்கு இதெல்லாம் தேவைப்படும். ஒரு பொருளோட ஆப்ஜெக்ட், ஒரு ஐசியோட நம்பர், ட்ராக் எல்லாம் பார்க்கலாம். வேறு எங்கெங்கெல்லாம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் மெடிக்கலில் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு தெரியும். நம்ம எலக்ட்ரானிக்ஸில் காம்பனண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா எஸ்எம்டி டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில், பெயிண்டிங்கில், கரன்சியில் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிக்கணும். அப்போது என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் இருந்தால் அந்த இமேஜை மேக்னிஃபிகேஷன் பண்ணும்பொழுது, ஒரு தடவையில் 2 தடவையில் 500 தடவைக்கு மேலே மேக்னிஃபிகேஷன் பண்ணும்பொழுது அதோடைய ஒரிஜினல் தெரிஞ்சிடும். அதை வச்சு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அதே மாதிரியே ஒரு ஜுவல்லரியில் கோல்டு, டைமண்ட், ஆர்னமெண்ட்ஸ், அதில் அந்த டிசைனிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்த்தா தான் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஒரு வைரத்தோட பியூரிட்டி கூட இதில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, தங்களுடைய மேக் தானா அப்படிங்கிறதுக்கு லெட்டர்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப டைனியாக இருக்கும், கண்ணுக்கே தெரியாது. அது மேக்னிஃபிகேஷன் பார்த்தா தான் தெரியும் இவங்களுடைய ஜுவல்லரி தானா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஸ்டாம்ப் கலெக்ஷனில் யூஸ் பண்ணுறோம். வாட்ச் மெக்கானிக், அதோடைய நுணுக்கமாக எங்கெங்கெல்லாம் வருதோ அதை மேக்னிஃபிகேஷன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ எலக்ட்ரானிக்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பொருள். தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணுங்க, இது சார்ஜ் பண்ணுறதுக்கு என்ன ஒரு சார்ஜர் யூனிட் இருக்கும். இதில் சார்ஜர் யூனிட் இருக்கும். சார்ஜர் யூனிட் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு யூனிட் இருக்கும். 2 ஆம்பியர். இது 2 ஆம்பியர் ஸ்ட்ரென்த். இது கூடவே வரும் உங்களுக்கு இந்த ஸ்டாண்டு, மானிட்டர் வித் லென்ஸு ப்ளஸ் பவர் சப்ளை எல்லாமே வரும். ஸோ என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ண முடியும், இதில் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இருக்குது. இது மூலிமா இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுத்தோம்னா உள்ளுக்குள்ளுக்கு ஒரு பேட்ரி சார்ஜ் ஆகிரும். பேட்ரி சார்ஜ் ஆகிறதுனால இது ஒரு மொபைல் இன்ஸ்ட்ருமெண்ட். இதை இந்த டூலை நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். சரி, ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் இந்த வீடியோ பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் மேக்னிஃபிகேஷன் கிளாஸ் பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். என்னென்ன டூல்ஸ்லாம் சர்வீஸ் தேவையோ அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், ஆல் எஸ்எம்பிஎஸ், இண்டக்ஷன் ஸ்டவ். விருப்பம் உள்ளவங்க எந்த கோர்ஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் அடிப்படை தேவை பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2. இந்த லெவல் 1, லெவல் 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய ஸ்கில் என்னன்னு தெரியும். எலக்ட்ரானிக்ஸ் கிட்டத்தட்ட ஃபியூச்சரில் ஒரு வலிமையான சப்ஜெக்டாக மாறிக்கிட்டு இருக்குது. எல்லோருக்கும் தேவை அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஒரு வீட்டில் 10 ப்ராடக்ட்டுக்கு மேலே எலக்ட்ரானிக் கேட்ஜெட் இருக்குது. சர்வீஸ் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் தேவை. ஓகேவா? அதனால் இந்த எலக்ட்ரானிக்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். இப்போ பார்க்கலாம். இதில் ஒரு பேம்ப்லெட் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல். இந்த யூசர் மேனுவல் மூலிமா நீங்கள் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். நான் ஒரு வீடியோ, ஒரு 10 நிமிஷம் வீடியோ அப்படின்னா இதில் எல்லாமே டேட்டாவும் கொடுக்க முடியாது. ஸோ இதில் எல்லாமே இருக்குது, நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே இதில் இருக்குது. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ பார்க்கலாம். இந்த யூனிட்டில் நான் இது பவர் ஆன் சுவிட்சுன்னு சொன்னேன். இந்த பவர் ஆன் சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே பாருங்கள். ஓகே, ஆன் ஆயிடுச்சு. இங்கே இந்த இடத்துல வெளிச்சம் அடிக்குது. இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு லெட்டர்ஸ் இப்படி கொண்டு போனால் கூட அதில் பாருங்கள், அதில் என்ன லெட்டர்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பாருங்கள், லெட்டர்ஸ் இருக்கா, ரொம்ப தெளிவாக தெரியும். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அது ரொம்ப ஆப்ஜெக்ட் இது இருந்தால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. கலரில் இருக்கிறதுனால ரொம்ப அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்போ இது எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு எல்இடியில் வரக்கூடிய ஒரு
பாருங்களேன், நம்பர்லாம் பார்க்க முடியும். இதில் வரக்கூடிய நம்பர்லாம் பார்க்க முடியும். நீங்கள் இந்த இடத்துல நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும் கம்ப்ளீட்டாக இந்த யூனிட்டை. கலரில் இருக்கிறனால நல்லா இருக்கும். அதனால் எல்லா இடத்துலையுமே பாருங்கள். இப்போ நான் மெல்ல மெல்ல நகர்த்துறேன். இதை பூரா நீங்கள் என்ன பண்ண முடியும், நான் சும்மா கையில் பிடிச்சிருக்கேன். பட் இந்த இடத்துல ஸ்டாண்ட் இருக்குது. இந்த ஸ்டாண்ட் மூலிமா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிக்சடாக ஒரு இமேஜை வந்து நல்ல ஒரு கிளாரிட்டியாக நீ பார்க்க முடியும். நான் உங்களுக்கு டெமோனால நான் பிடிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், மூவ் பண்ணுறேன். எல்லா ஆப்ஜெக்ட்டும் நீங்கள் பார்க்க முடியும். இதில் பாருங்கள், ஷார்ப் ஷார்ட் எது வேணால் பண்ண முடியும். யூஸ் பண்ணால் நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இப்போ ஒரு பேம்லெட் இருக்குது பாருங்கள், லெட்டர்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள். எல்லா ஆப்ஜெக்ட் எல்லாமே பார்க்க முடியும். ரொம்ப மேக்னிஃபிகேஷன் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? இந்த மாதிரி. ஸோ இது ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, இந்த ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நல்ல க்ரிப்பாக இருக்கும். சரி, இப்போது பவர் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் இந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர் லைட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இதை செலக்டர் சுவிட்ச் எல்லாம் சொல்லியிருக்கேன். யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்க்ரீன் கார்டு தேவைப்பட்டால் அப்படியே இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் ரிலீஸ் பண்ணிடலாம். தேவையில்லைன்னா எடுத்துடலாம். இதில் சப்போஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட், நம்ம மால் ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு ஒரு இருந்துச்சுன்னா, ஒரு வேளை ஒர்க் பண்ணலாமா, இந்த ரீசெட் பின்னு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ஒரு குண்டுச்சி மாதிரி இருக்கக்கூடிய ஃபைன் ஆப்ஜெக்ட், அதை ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிங்கன்னா அது ரீசெட் ஆகிக்கும். ஓகே, சிம்பிளாக இவ்வளோ தான். உங்களுக்கு இதனுடைய பிரைட்னஸ் கூட்டலாம் குறைச்சிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ தேவைப்படுற இடத்துல நீங்கள் பிரைட்னஸ் இதை யூஸ் பண்ணிக்கலாம். டிஎஃப்டி கார்டு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்பர் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் பண்ணிக்கலாம். டிஎஃப்டி கார்டு இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு பிக்சர் இதெல்லாம் சேவ் பண்ண முடியும். அதுக்காக ஓகேங்களா? தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.